அடுத்து பாருங்கள், ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக ஜிஎஸ்டி 5% செலுத்தியது எனில் அதில் மாநில அரசுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போயிருக்கும், மத்திய அரசுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி, எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு பில்லு 350 ரூபா, அதில் 5% ஜிஎஸ்டியாக கட்டிருக்காங்க. அப்போ இந்த 350ல் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா? இந்த 350ல் ஒரு 0 அடிச்சிட்டோம்னா இதுதான் 10%. அப்போ 10%ங்கிறது 35 ரூபா. இதில் பாதி 5%. அப்போ 5% எவ்வளோ? 17 ரூபா 50 காசா? சரிங்களா? இப்போ 5% கண்டுபிடிச்சிட்டோமா? எவ்வளோ 5%? 5% 17 ரூபா 50 காசு. இந்த 5% தான் ஸ்டேட்டுக்கு பாதி, சென்ட்ரலுக்கு பாதின்னு பிரிப்பாங்க. இந்த நாலேஜ் இருந்தே ஆகணும். ஜிஎஸ்டி 10% இருந்துச்சு அப்படின்னா 5% ஸ்டேட்டுக்கும் 5% சென்ட்ரலுக்கும் பிரிப்பாங்க. இங்கே ஆப்ஷன்லேயே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுத்தில் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பாதியாக பிரியும் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தாலே நீங்கள் டிக் பண்ணிடலாம். அது இல்லை அப்படின்னா கணக்கு போட்டு தான் ஆகணும். ஆக்சுவலாக இந்த கணக்குக்கு நீங்கள் கணக்கே போட தேவையில்ல. பாதியாக தான் பிரியும் அப்படின்னு தெரிஞ்சாலே ஆப்ஷனில் ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே டிக் பண்ணிடலாம். அதனால் எப்படின்னு பார்ப்போம். 5% கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 5% 2ஆக பிரிக்கணும். அப்போ by 2. 8 2 16 பிரிப்போமா? மீதி 1 வந்துடுமா? 7 2 14 பிரிப்போமா? மீதி 1 வந்துடுமா? 7 2 10 இருக்குமா? அப்போ 8 ரூபா 75 காசு ஸ்டேட்டுக்கும், 8 ரூபா 75 காசு சென்ட்ரலுக்கும் போகும். இந்த ஜிஎஸ்டிங்கிறது பாதியாக பிரியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆப்ஷனை வச்சு கணக்கு போட்டுக்கலாம்.